வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெஸ்டின்பாண்டி. நான் உங்கள் லோகேஷ். இப்போ நம்ம எங்கே யாரை பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? பொதுவாக வண்டி பஞ்சர் ஆனால் நம்ம பஞ்சர் கடையை தேடி போவோங்க. ஆனால் இப்போது ஃபோன் பண்ண உடனே அந்த பஞ்சர் கடையை நம்மளை தேடி வருங்க. அதேமாரி ஒரு பர்சன் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். வணக்கம் பிரதர். வணக்கம். ரொம்பவே சந்தோஷம். இதுமாரி வந்து ஒரு நடமாடம் ஒரு பஞ்சர் கடை நடத்துது. இது வந்து மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க பிரதர்? இது ஒரு 2 வருஷமாக பண்ணின்னு இருக்கோங்க. 2 வருஷமாக பண்ணி. ஆமாங்க. எந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணுறீங்க பிரதர்? அதாவது நம்ம இருக்கிற இடம் வந்து முருகா தேட்டர் விஐபி நகருங்க. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் பார்க்குறோம். 5 கிலோமீட்டர்? ஆமாம், சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் பார்க்குறோம். வந்து ஸ்பாட்லேயே வந்து 2 வீலரும் 4 வீலரும் பஞ்சர் ஒட்டி கொடுப்போம். 2 வீலரும் 4 வீலருமே பண்ணுவீங்க? 4 வீலரும் 2 வீலரும் பண்ணுவோம். ஓகே சூப்பர் பிரதர், சூப்பர். கிலோமீட்டர் இந்த பக்கம் காலாப்பட்டு வரைக்கும் கவர் பண்ணுவீங்களா? இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே வரும். காலாப்பட்டு முன்னாடியே வரும். சின்ன கோட்டக்குப்பம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நயினார் மண்டபம். இந்த சைடு பீச்சு, இந்த சைடு முத்திரப்பாளையம் வரைக்கும் வருவோம். முத்திரப்பாளையம் வரைக்கும்? ஆமாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மரப்பாலம் நயினார் மண்டபம். ஓகே சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். ஸோ இந்த சர்வீஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஃபீல்டு வந்து? இது நல்லா தாங்க இருக்குது. இது பஞ்சர் ஆகி நிறையா பேர் வழியில் பஞ்சர் கடை எல்லாம் தேடின்னு இருக்காங்க. இப்போ வெளியூர்லேருந்து வந்தாங்க கூட ரோட்டில் போகிறவங்க யாருன்னா நம்பர் கொடுத்து இந்தமாரி ஒருத்தவங்க போயினே இருந்தாங்கப்பா, பஞ்சர் ஆகிருந்து கூட்டு காட்டினாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க. நீங்கள் கால் பண்ண உடனே வந்து பண்ணி கொடுக்குறீங்க, இதுமாரிலாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கே ஒரு பெருமையாக பேசுகிறாங்க. வந்து செஞ்சு கொடுக்குறீங்கப்பா இதுமாரிலாம், இதெல்லாம் காசு முக்கியம் கிடையாது, ஒரு சர்வீஸ் மாரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு நிறையா பேர் வாழ்த்தி பெருமையாக எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக பிரதர், ரொம்பவே சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் வந்து அர்ஜென்ட்டான டைமில் ஒரு நீட் பண்ணுற சர்வீஸ் தான் அது. உங்களை பற்றி சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் உங்கள் நேம் வந்து உங்கள் நேம்? என் பேர் நவீன்ங்க. நவீன். ஓகே. நம்ம வந்து டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம். ஓகே, நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கீங்க. ஓகே முடிச்சுட்டு இது அப்பா தொழில். இது வெளியெல்லாம் போனால் அந்த அளவுக்கு வெளியூரில் போய் அங்கேயே சம்பாரித்து அவங்க சாப்பாடு ரூமு இதெல்லாம் அங்கேயே செலவாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளூர்லேருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கின்னு நம்ம போயின்னு இருக்கோங்க. சூப்பர் பிரதர். ஸோ இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சி தான் செஞ்சுட்ருக்கீங்க? பிடிச்சி தான் செஞ்சுருக்கோம். இது சூப்பர் பிரதர்ன்றதுனால ரொம்ப பிடிச்சி 4 பேருக்கு உதவியாக இருக்குது. எனக்கும் இதுலேருந்து 10 ரூபா கிடைக்குது. வீட்லேயும் நல்லா சந்தோஷமாக பக்கத்துலேருந்து பார்த்துக்க முடியுது. வெளியிலலாம் போனால் அம்மா அப்பா விட்டுட்டு தனியாக இருந்துக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது நம்ம பக்கத்துலேருந்து நம்ம ஃபேமிலியும் பார்த்துன்னு நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணிக்கின்னு நம்ம வாழ்க்கையும் போயின்னு இருக்குங்க. சூப்பர் பிரதர். நான் ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. ஸோ அப்புறம் இதோட நீங்கள் பஞ்சருக்கு வாங்குறீங்களே, பஞ்சருக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து எவ்வளோ பிரதர்? நம்ம முருகருக்கு எவ்வளோ வாங்குவீங்க, 4 வீலருக்கு எவ்வளோ வாங்குவீங்க? ஏன்னா நம்ம வியூவர்ஸுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம முருகா தேட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ 1 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் எங்கே கூட்டாலும் வரலாம். வந்து அந்த ஸ்பாட்லேயே அட்டன் பண்ணுறது 2 வீலருக்கு வந்து 150 வாங்குகிறோம். காராக இருந்தால் 250 வாங்குகிறோம். வந்து ஸ்பாட்லேயே அட்டன் பண்ணுறதுனால. இதே இப்போ கடைக்கு வந்தாங்கன்னா 100 ரூபா கொடுக்குறாங்க. நம்ம கடை வச்சிருக்க இடத்துல அவங்களே தள்ளின்னு வந்து ஓட்டினா 100 ரூபா கொடுக்குறாங்க. 2 வீலருக்குன்னா நம்ம தேடி போகிறதுனால ஒரு 50 ரூபா நம்ம போயிட்டு வர பெட்ரோல் சார்ஜ் அப்படின்னு. இது நீங்கள் வந்து இந்த என்ன டைமிங் இருக்குது? காலையில் எந்த டைமு, ஈவினிங் எந்த டைம் வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பார்க்குறோங்க. அந்த டைம் தான் கொஞ்சம் நிறையா பஞ்சர்லாம் கிடைக்கும். அவங்களும் கடை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நைட்டு காலைல பார்த்தீங்கன்னா பால் காரு பேப்பர் போடுறவங்க, இதுமாதிரி வெளியில் போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க, இவங்களாம் ரொம்ப பஞ்சரானா அந்த நேரத்தில் எங்கே போய் பஞ்சர் ஓட்டுறதுன்னு கஷ்டமாக சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்மளும் அந்த நேரத்தில் வந்து செஞ்சு கொடுக்குறோம். நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறவங்க, கடை முடிச்சுட்டு போகிறவங்க, எதனா முக்கியமான பொருள் வாங்க வரவங்க, மெடிக்கலுக்கு அந்தமாரி அவங்கள கூட திடீர்னு பஞ்சரானா ஃபோன் அடிக்கும் போதே வந்து பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே சூப்பர் பிரதர். நைட்டு 10 மணி வரைக்குமே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இந்த டேங்க் மாரி இருக்குது பிரதர், இது என்ன பிரதர்? பார்க்கும்போது வந்து ஒரு சிலிண்டர் மாரி இருக்குது, ஏதோ கேஸ் சிலிண்டர் மாரி இருக்குது. இது எட்டந்து பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனே. இதை பற்றி சொல்லுங்கள், இது என்ன? இதுதாங்க மெயினான ஏர் டேங்க்கு. இப்போ பஞ்சருக்கு ஓட்டினாலே காற்று இருந்தால் தான் ஓடும். இந்த ஏர் இருந்தால் தான் கொஞ்சம் எங்களுக்கு டக்குன்னு வேலைய முடியும். இப்போ டியூப்லெஸ் டயர்லாம் கூட படியத்துக்கு காரணமே இந்த ஏர் டேங்க் தான். நார்மலாக டியூப் டயர்னால் உடனே ஒரு பம்பால் அடித்தாலே காற்று ஏறிடும். இப்போ டியூப்லெஸ் டயரில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டக்குன்னு அதை படியும். காராக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி. அதுக்காக இதை யூஸ் பண்ணுறதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூல்ஸ் பாக்ஸு. இந்த காருக்கும் 2 வீலருக்கும் தேவையான டூல்ஸ் பாக்ஸு. அதே அந்தாண்ட சைடு ஒரு பாக்ஸ் இருக்குதுங்க. அந்தாண்ட சைடு ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக டியூப்பு. திடீர்னு ஒரு எமர்ஜென்சியில் ஒரு
வண்டிக்கு தள்ளின்னு வந்திருப்பாங்க, ஓட்டின்னு வந்திருப்பாங்க. ஓகே, புது புது டியூப்மே நீங்களுமே வச்சுருக்கீங்க. அந்த நேரத்தில் அவங்ககிட்ட காசு இருந்தாலும் கடை இருக்காது, நம்ம உதவி பண்ணும்போது கடை இருக்காது. அந்த நேரத்தில் நம்மளே ஒரு டியூப் எல்லாத்துலேயும் ஒரு 2 ஓகே ஓகே வச்சுருக்கோம். எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கா? ஆமாங்க, எல்லா வண்டிக்கும் ஆக்டிவா, ஸ்ப்ளெண்டரு, புல்லட்டு, ஜாவா எல்லா வண்டிக்கும். சூப்பர் சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிறது என்ன கேஸ்? அது நார்மல் இது வந்து ஏர், நைட்ரஜன் தாங்க. இது நைட்ரஜன் கேஸ். ஓகே 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 ஓகே. நைட்ரஜன் தான் நிறையா பேர் கேட்குறாங்க, அதனால் நைட்ரஜன் கேஸே நம்ம ஏற்றின்னு வந்துடுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சாதா ஏர்னா கம்ப்ரஸரில் வந்து ஓடி ஃபுல் ஆகும். நைட்ரஜன் அதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், அதுலேருந்து கம்ப்ரஸர்லேருந்து வந்து அது ஃபில்ட்ரு பண்ணி இதில் அனுப்பும். ஓகே ஓகே. அந்த கேஸ் தான் நம்ம ஏற்றின்னு வந்து வெளியில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குது. கார்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்லாம், இனோவா அந்தமாரி கார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் அதிகமாக எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். அது பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஒட்டிட்டு அங்கே போய் அடிக்கிறதோட நம்பிட்டே அடிச்சுன்னு போயிடுவாங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர். அந்தமாரி தாங்க. ஏன்னா இப்போ நானும் பார்க்குறேன், இப்போ முன்னாடி இந்த ஏரோட இப்போ நைட்ரஜன் கேஸ் வந்து நிறைய பேர் ஃபில் பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் லாங் லைஃப் வருது. ஸோ இந்த பெட்ரோலுக்கு மைலேஜ் நிறைய பெனிஃபிட் இருக்குது இல்லை பிரதர்? ஸோ அதனால் எல்லாமே மாறிட்டு வராங்க. இவ்வளோ பெரிய இதை வந்து இந்த டூ வீலரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க நீங்கள்? இது நம்மளே ஓன் ஐடியா தாங்க. இப்போ கடையில் இருக்க பொருளை, மெயினான பொருளை நம்ம வண்டியில் ஏற்றிட்டோம். ஓகே. இப்போ கடையில் இந்த ஏர் டேங்க் இருந்தது, அதை ஏற்றியாச்சு. டூல்ஸ் தேவையானது தாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில் இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் செட் ஆகும். இப்போ விஸ்பாலேருந்து கார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்னலில் கூட நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் வழி விட்டுருவாங்க. இவ்வளோ பெருசாக எடுத்துன்னு வராங்க, தூக்கின்னு வராங்க, மேலக்கெல்லாம் பட்டுருமோன்னு அவங்களே கூட ஒதுங்கி ஓரமாக விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்துனே இருக்கும், நம்ம பொறுமையாக போனாலும் சிக்னலில் யார் மேலேயாவது தெரியாமல் பட்டாலும் எதனா சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் பட்டது கிடையாது. கொஞ்சம் நம்மளை பார்த்து ஒதுங்கி போயிடுவாங்க, நம்மளும் அது நம்ம ரூட்டில் போயின்னு இருப்போம். பார்த்தீங்கன்னா ஏர் ஜாக்கிங் இது. இது வந்து காரை ஒரு 5 டன் வரைக்கும் காரை இதை வச்சே தூக்கி பஞ்சர் ஒட்டி கொடுத்துருவோம். ஏர் டேங்க் இருக்குது, ப்ளஸ் வந்து டூல்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து கிட்டோட ஸ்பேஸுமே இருக்குது இவர்கிட்ட. ரொம்ப காஸ்ட்லியான டயர். இப்போ புது டயராக போட்டுன்னு வருவாங்க, தெரியாமல் அந்த சைடில் கல்லடி பட்டு டயர் சின்னதாக கிழிஞ்சிரும். அதெல்லாம் கூட நம்ம டைம் கொடுத்தாங்கன்னா அவங்க எடுத்துன்னு வந்து, இல்லை நம்மளே எடுத்துன்னு வந்து கூட டைம் கொடுத்தாங்கன்னா அதிகம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். கடையில் வச்சு கூட. இப்போ ஒரு 4000 5000 டயர் வருதுங்க. இப்போ நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி பேட்ச்லாம் நம்மளே கடையில் வச்சுருக்கோம். அதை பக்காவாக ஒரு 6 மாதம் கேரண்டியோட ரெடி பண்ணி அவங்க கஸ்டமருக்கு முடியாத வீணாக தூக்கி போகிற பொருளை ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. அதாவது டியூப்லெஸ் டயரில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகங்க. அதில் டியூப்லெஸ் டயரில் ஒட்டின பஞ்சர்லாம் போகுது, தம்பி எங்கெங்கேயோ ஒட்டினப்பா அதில் நிற்க மாட்டேது. இப்போ அதுக்கு அம்பர்லா பேட்ச்னு ஒரு பேட்ச் இருக்குது. அந்த பேட்ச் வந்து டயருக்குள்ளே இருந்து ஒட்டுற மாரி அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துனுக்குறோம். அதுவும் பண்ணுறோம். டயர் சைடில் வெல்கனைசிங் பண்ணுறோம். நிறையா டயர் சம்மந்தமாக நம்மளை கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடுத்துறோம். நம்மளையும் கஸ்டமர் அதுமாரி பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ ஒரு வேலை செஞ்சுனும் போது கஸ்டமர் ஒருத்தவங்க ஃபோன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்ககிட்ட இந்த டைம் சொல்கிறோம். அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்னானாலும் ஒருத்தவங்க வெயிட் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கடைக்கே டேரெக்டாக எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தள்ளின்னு போடுவாங்க. ஒருத்தவங்க நீ வாப்பா நான் வெயிட் பண்ணுறேன், வந்து பண்ணி கொடுப்பா, எனக்கு இப்போ தள்ளின்னு போனால் டயரு டியூப் எல்லாமே எனக்கு தான் வேஸ்ட் ஆகும், நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க, அந்த டைமுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி எதனால் லேட்டாக போகிற மாதிரி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலையை செஞ்சுன்னே இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் அதுமாரி சொல்கிறோன்னா டிராஃபிக் இருக்குது, அங்கேருந்து போகிறதுக்கு இப்போ நடுவில் எதனா டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு போக முடியாதுங்க. ஒரு ஒர்க் பண்ணினே இருந்தேன் மரப்பாலம் சிக்னலில், ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணார் அந்த ஒர்க் முடியும் போது, இதை இங்கே முடிய போதுங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் அந்த டைம் சொல்லிட்டேனே தவிர எனக்கு அந்த டைமுக்கு போய் ஆகணும் எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து முதலியார்பட்ட வரத்துக்கிட்டே ரயில்வே கேட் போட்டாங்க. கேட்டு போட்டதுனால நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன், இதுமாரி கேட்டு போட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டேன். அவர் வெயிட் பண்ணுறேன்ப்பா, நீ கொஞ்சம் பார்த்து கூட வாப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா அப்படின்னு சொன்னார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 10 நிமிஷம் சொன்னதா கூட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கேட்டு ட்ரெயின் போகணும், டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் போய் கரெக்டாக 10 நிமிஷம் சொன்னது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த அரை மணி நேரம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணதுக்கு போய் செஞ்சு கொடுத்தனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இங்கேருந்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்ப்பா அப்படின்னு சொன்னார். இதுமாரி திண்டிவனத்தில் எங்கள் அண்ணனும் இதுமாரி பண்ணுறாங்க. இப்போ பாண்டியில் மட்டும் நான் பண்ணுறேன், அவர் திண்டிவனத்தில் பண்ணுறாரு. திண்டிவனம் சர்வீஸ் சொன்னாலும் என்கிட்ட நம்பர் கேட்டாலும், இப்போ திண்டிவனத்தில் ஒருத்தவங்க கஸ்டமர் போகிறாங்க, தம்பி நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கப்பா, திண்டிவனத்தில் பஞ்சர் ஆகிடுச்சுப்பா ஒரு கஸ்டமர் கேட்டாலும் அவங்க நம்பரும் கொடுப்போம். அவங்களும் நம்மளமாரி அங்கே பாலத்தாண்டா இருக்காங்க, ரொட்டிக்கார தெருவுன்னு, அந்த இடத்துல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க.
இவர் என்ன சார்ஜ் பண்ணுறாரோ அதே சார்ஜ் தான் திண்டிவனத்துலையுமே உங்களுக்கு. காலம் மாறினே இருப்போங்க. இப்போ பஞ்சர் டியூப் இல்லாத டயர் வந்தது, இப்போ டியூப்லெஸ்னு வந்தது. ஆமாம், இன்னும் போக போக மாற நம்மளும் அப்படியே மாறிக்கினே அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாற்றம் இருக்குங்க. இந்த ஃபீல்டுக்கும் படிச்சிருக்காரு. ஸோ படித்து அந்த ஃபீல்ட்லேருந்தே வந்தனால இவருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது. நல்ல ஒரு வெல் டேலண்ட் பர்சன் தான் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருப்பேன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு என்னென்ன ரீசெண்டாக என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபைனலாக பிரதர் ரொம்பவே நன்றி. இப்போ கூட உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு நல்ல சர்வீஸ் வந்து பாண்டியில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. இதுமாரி ஒரு சர்வீஸ் வந்து இவர் தான் வந்து பாண்டியில் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறாரு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க இது. சப்ஸ்கிரைப் டு பெஸ்டின்பாண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த நடமாடும் பஞ்சர் கடையோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.